நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீன்ஸில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள். 04427935803, மொபைல் 9962194022. Hold on 1 second, sir. So ready, sir, ready? Ready, smile. Thank you, sir. Now I request Saidapet MLA, Mr. Arun Prakasam, to address the gathering. அப்பதான் நினைச்சேன் இது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. இது வந்து சாதாரண விஷயம். ஏன்னா 20 years பேக்ல எங்கள் ரைஸ் மில் பக்கத்தில் நாங்கள் இந்த பேட்டரி டெமாலிஷ் பண்ணி ஒரு ஏக்கரில் ரெண்ட்டு கொடுத்துருந்தோம். அதை டெமாலிஷ் பண்ணி எடுத்து போகிறதுக்குள்ள அந்த இடத்துல பக்கத்தில் ரொம்ப பிரச்சனை பண்ணியிருந்தாங்க. அந்த பொல்யூஷன் கண்ட்ரோலில் எனக்கு பக்குன்னு இவங்க வந்து கூப்பிடும்போது இதை ஏற்கனவே அங்கே நம்ம பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறோமே, நம்ம தொகுதி மக்களுக்கு இது என்ன ஆகுமோ அப்படின்னு கேட்கும் போது, சார் நீ கவலைப்படுற மாதிரி ஒன்றுமே இல்லை, ரீசைக்கிளில் ஒரு சின்ன அப்போ கூட வெளியே வராது, வாட்டரும் வந்து ரீசைக்கிள் பண்ணுவோம், இந்த பொல்யூஷன் கண்ட்ரோலில் உங்களுக்கு என்விரான்மெண்ட்டில் சுற்றுச்சூழல் எந்த அளவுக்கு பாதிக்காது அப்படின்னு எனக்கு சொன்னார். வந்து பார்க்கும்போது லுக் லைக் தட். என்னுடைய ரைஸ் மில் லாஸ்ட் மந்த் தான் ஓப்பன் பண்ணோம். இதே மாதிரி சேம் மாடர்ன் ரைஸ் மில் ஆப் பண்ணோம். எங்கள் ரைஸ் மில் 1952 3 தலைமுறையாக நாங்கள் ரைஸ் மில் நடத்திட்டு இருக்கோம். மாடர்ன் ரைஸ் மில் போலவே இருக்குது, உள்ள வந்து நான் ரைஸ் மில் போல இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அங்கே நெல் போடுவோம், ஆட்டோமேட்டிக்காக லாஸ்ட்டாக வந்து அரிசி வந்து நிற்கும் ஒரு 5-6 ப்ராசஸில். ஸோ லுக் லைக் அதே மாதிரி இருக்கிறதால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது மகிழ்ச்சி அடைஞ்சது. இது பரவாயில்ல, நம்ம கரெக்டான இடத்துல தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் மட்டும் திருக்குறள் ஞாபகம் வருது. எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவது என்பது இழுக்கு. இது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு கூட 1000 முறை திங்க் பண்ணலாம். அவருக்கு நெகட்டிவான எவ்வளோ கொஸ்டின் பேசும்போது சொன்னாங்க, சோ மெனி கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க சொல்லிட்டு. ஏன்னா ஏன் இருக்கிற பிஸ்னஸ்லாம் விட்டு இது எடுக்கிற, எவ்வளோ இண்டஸ்ட்ரி இருக்குது, எவ்வளோ இந்த மேனுஃபேக்சர் இருக்குது, ஏன் இதை போய் ரிஸ்க் எடுத்து பண்ணுற அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஆனால் அவர் 1000 முறை யோசனை பண்ணி ஆனால் துணிஞ்சிட்டாரு. இதில் பேக் அடிக்க மாட்டாருன்றதால எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவது என்பது இருக்கின்ற அந்த திருக்குறளுக்கு ஏற்ற மாதிரி அவர் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காரு. இந்த பிஸ்னஸ் வந்து சாதாரண விஷயம் இல்லை, ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். இது சேலஞ்சிங்கான விஷயத்தில் ரிஸ்க் எடுத்து பண்ணும்போது அடுத்து ஒரு எக்ஸாம்பிளாக ரீசைக்கிள், அதாவது வேஸ்டேஜ் பொருளை ரீசைக்கிள் பண்ணது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. அதை மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியில் எடுத்து பண்ணிருக்கிற வாழ்க்கைக்கு எனக்கு நெஞ்சார்ந்த நன்றியை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ தளபதியுடைய வழிகாட்டுதல்படி நம்முடைய தமிழக மக்கள் மிக எதிர்பார்ப்புடன் ஆவலுடன் உள்ளார்கள். தமிழகத்தில் மாற்றம் வேண்டும் என்று சொல்லிட்டு, மாற்றம் வேண்டும் என்றால் ஒரு புரட்சி வேண்டும், ஒரு சமுதாய முன்னேற்றம் வேண்டும், ஒரு பொருளாதார வளர்ச்சி வேண்டும். அதற்கெல்லாம் ஒரு சேலஞ்சிங்காக தான் எடுத்து நம்ம தளபதி அவர்கள் வந்துள்ளார். இந்த மாதிரியான கண்டிஷனில் ஒரு 10 லட்சம் கடனை வெட்டிட்டு போயிருக்காங்க. இவர் எப்படி நடத்துவார், எப்படி பிஸ்னஸ் பண்ணுவார், எப்படி எல்லாம் இண்டஸ்ட்ரியெலாம் இது பண்ணுவார், எப்படி மெயின்டைன் பண்ணுவார், எப்படி மக்களுக்கு நலத்திட்டலாம் கொடுப்பாருன்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் தளபதி சைலண்டாக பண்ணிடுவார். சைலண்டாக எந்த ஆர்ப்பாடும் கிடையாது. நிறைய பேர் நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க, நிறைய இண்டஸ்ட்ரி பார்த்துருக்காங்க, நிறைய பேர் தொழிலதிபர்லாம் போய் சந்திக்கிறாங்க. அவர் நம்பிக்கை உங்கள் மேலே வச்சுருக்காரு. நீட் அண்ட் க்ளீன். நீங்கள் எந்த வகையில் ஒரு பைசா கூட நீங்கள் கரப்ஷன் கொடுக்க, லஞ்சம் கொடுக்க வேண்டாம். நாங்கள் ஃபுல் சப்போர்ட்டாக நாங்கள் இருப்போம். இதுக்கு முன்னாடி ஆட்சி எப்படி இருக்குமோ தொழிலதிபர்களுக்கு நான் இந்த நாட்டில் பதிவு பண்ணுறேன். இதை ரெக்கார்டாக நீங்கள் வெளியில் அனுப்புங்க. நான் கும்மிடிப்பூண்டி தொகுதியில் இன்னும் கம்பெனிஸ் வர அவங்களுக்கு என்னெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியுமோ, சிங்கிள் பைசா கரப்ஷன் இல்லாமல் அவங்களுக்கு இண்டஸ்ட்ரி பவர் ஆகட்டும், மேன் பவர் ஆகட்டும், சுற்றுச்சூழல் எதுவாக இருந்தாலும் நாங்கள் இந்த நாட்டில் தளபதி சார்பாக பொதுச் செயலாளர் சார்பாகவும் நாங்கள் அஷூரன்ஸ் கொடுக்குறோம். உங்களுக்கு முழு பாதுகாப்பு தருவோம், உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவோம் என்பதை இந்த நாட்டில் தெரிவிச்சுக்கிறோம். நிறைய கம்பெனிஸ் வரணும் சார். பிரவீன் டிராவல்ஸ் வந்திருக்காரு, சொல்கிற மாதிரி நிறைய கம்பெனிஸ் வரணுஸ்லாம் வந்திருக்கீங்க சார். வந்து இண்டஸ்ட்ரியில் என்ன பண்ணியிருக்காங்க, 40 years எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க சார். நிறைய கம்பெனிஸ் கொண்டு வாங்க.
இந்த கும்மிடிப்பூண்டில் நிறைய இடம் வச்சுருக்கோம். பெரிய மனசு இங்கே இருக்கிறவங்களுக்கு பெரிய இடம் இருக்குது. இங்கே இருக்கிறவங்களுக்கு உங்களை வாழ வச்சு மக்களையும் வாழ வச்சு நம்முடைய தமிழ்நாட்டில் பொருளாதாரமும் இந்தியாவுடைய பொருளாதார எக்கனாமிக்ஸ் வந்து அதிகப்படி வளரணும்னு சொல்லிட்டு இந்த நாட்டில் எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.